ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்துக்கு போகலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த காலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, நான் எப்படி வந்தேனோ அப்படி போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. அது ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்பப்பட்ட காரியத்தை முடித்து வரும். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி. நீர் எங்களோடு கூட பேசும். எங்களுடைய இருதயங்களை திறந்தருளும். லீதியாவின் இருதயங்களை திறந்தது போல எல்லாருடைய இருதயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். மீதியான வேளை ஆவியானுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். எலிசா ஒரு தீர்க்கதரிசி. இது ஒரு விதவை வீட்டுக்கு போய் 2 கேள்வி கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? 2வது கேள்வி, உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவள் ஒரு விதவை, தீர்க்கதரிசியினுடைய குடும்பம், தீர்க்கதரிசியினுடைய மனைவி. மறந்து விடாதீர்கள், அந்த காலத்திலே எலிசா இருந்த நாட்களிலே தீர்க்கதரிசியுடைய பள்ளிக்கூடம் இருந்தது. அது மாத்திரமே தீர்க்கதரிசியுடைய அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதிலே ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த குடும்பத்தில் யாருடைய பெயரும் சொல்லப்படவில்லை. 2வது காரியம், அவருடைய ஊரும் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்களோ அதை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஊரு முக்கியமல்ல, பேர் முக்கியமல்ல, நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாய் தேவன் நமக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். முதலாவதாக கவனிங்கள், முதல் வசனத்தை வாசிங்கள். இறந்து போனான். கவனமாய் கவனிங்கள். இங்கே பைபிள்ல ஏறத்தாழ 11 விதவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7 விதவைகள் பழைய ஏற்பாட்டிலே, 4 விதவைகள் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். பழைய ஏற்பாட்டிலே 7 விதவை. ஒரு சிலருடைய விதவைகள் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சிலருடைய விதவைகளுடைய பெயர் சொல்லப்படவில்லை. யாராவது ஒரு விதவையுடைய பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். ரூத் ஒரு விதவை, நகோமி ஒரு விதவை, சாரிபாத் ஒரு விதவை, ஒரு சிலர் விதவைகள். மீதி நீங்கள் உங்களுக்கு ஹோம்வொர்க் வீட்டில் போய் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற விதவைகள் பெயரை சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்னாள் 84 வயது, ஆளை தொட்டி நீங்காதவள். அப்புறம் 2 காசு போட்ட விதவை. லூக்கா 18 இரவும் பகலும் நியாயம் வேண்டும் என்று சொல்லி நியாயாதிபதியிலே போய் வந்து கொண்டிருந்தவள். ஸ்தோத்திரம். ஆக மொத்தம் 11 விதவைகளை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இவளும் ஒரு விதவை. புருஷன் இருந்தால் அவள் என்ன செய்தார் தெரியுங்களா? மரித்து போய்விட்டார். கவனமாய் கவனிங்கள். இந்த வீட்டிலே மொத்தம் 4 பேர் இருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தார்கள்? 4 பேர். யார் மரித்து போய்விட்டார்? யார்? ஊழியக்காரன் தீர்க்கதரிசி மரித்து போய்விட்டார். மீதி எத்தனை பேர்? 3 பேர். பரவாயில்ல, இவங்கள கணக்கில் பாஸ். நான் கணக்கில் பெயிலானனால தான் ஊழியத்துக்கு வந்தேன். ஸ்தோத்திரம். வர 4 பேர் இருந்தார்கள். தீர்க்கதரிசி மரித்து போய்விட்டார். அப்புறம் இந்த வீட்டில் 3 பேர் இருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே 5 வித பிரச்சனை இருக்கிறது. எத்தனை பிரச்சனை இருக்கிறது? இந்த 5 பிரச்சனை என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையை தீர்க்க இந்த ஊழியக்காரன் என்ன செய்தார் என்கிற காரியங்களை சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை, பர்சனல் ப்ராப்ளம். எல்லாம் சொல்லுங்க, தனிப்பட்ட பிரச்சனை. சத்தமாய் சொல்லுங்கள். 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்களா இவங்கெல்லாம்? இந்த முஸ்லீம் மாதிரி தண்ணி எச்சு கூட முழுங்காம வந்திருக்கிறீங்களா? நான் குஜராத்ல இருந்து வந்து இவ்வளவு சத்தம் போடுறேன். எல்லாம் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? தனிப்பட்ட பிரச்சனை, பர்சனல் ப்ராப்ளம். என்ன பர்சனல் ப்ராப்ளம் என்று நான் சொல்லுகிறேன். இப்போ உயிரோடு இருந்த புருஷன் என்ன செய்து விட்டார்? மரித்து போய்விட்டார். கவனமாய் கவனிங்கள். இப்போ அந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் அந்த விதவை, அந்த சகோதரிக்கு
ஐயோ என்னுடைய புருஷன் இங்கதானே வந்திருப்பார், அவர் ஓட்டின ஸ்கூட்டர் இதல்லவா, அப்படிதானே, அவர் போட்டிருந்த பேண்ட் இதல்லவா, ஐயோ போயிட்டாரே. இப்ப கவனமாய் கவனிங்கள். உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குமானால், ஐயா பாஸ்டர் எங்களுக்கு கடன் பிரச்சனைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லலாம். வீடு இல்லை என்றால் வீட்டுக்காய் ஜெபம் என்று சொல்லலாம். எனக்கு புருஷன் இல்லை, புருஷனுக்காய் ஜெபம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த 2 பசங்க இருக்கிறான் பாருங்கள், அவங்களுக்கு அப்பா இல்லை. ஸ்தோத்திரம். ஆகையினால தான் என்ன சொல்லுகிறேன், இது என்ன பிரச்சனை? தனிப்பட்ட பிரச்சனை. இந்த தனிப்பட்ட பிரச்சனையை நாம் யாரிடத்துல சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. யார் இடத்துல சொல்லணும் தெரியுங்களா? நம்மை அழைத்த தேவனிடத்திலே தான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஸ்தோத்திரம். தமிழ் இப்படி சொல்லுவாங்க பாருங்கள், மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி, அடிக்கடி சளி பிடிக்கிறேன்னு சொல்லி மூக்க அறுத்து போடாதீங்க, அப்புறம் பாஸ்டர் சபை பெட்டியோட வந்துருவார். ஸ்தோத்திரம். அடக்கம் என்ன? இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நோவு வரும், மூக்கு இருக்கிற வரைக்கும் என்ன வரும்? சளி பிடிக்கும். அதுக்காக மூக்க அறுத்தர முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் போகும். அந்த பிரச்சனையை மேற்கொண்டு மேற்கொண்டு போவதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. எஸ், ஆமென். அதற்காக நாம் பின்வாங்க கூடாது. ஸ்தோத்திரம். மறந்து விடாதீர்கள். 2 வகையான மீன் இருக்கிறது. ஒரு மீன் என்ன மீன் தெரியுங்களா? செத்த மீன். அந்த மீன் என்ன செய்யும் தெரியுங்களா? தண்ணீரோடு போகும். இது ஒரு வகையான விசுவாசிகள். உலகத்தோடு போவார்கள், உலகத்தோடு ஒத்து போவார்கள். இன்னொரு மீன் இருக்கிறது. அது என்ன மீன் தெரியுங்களா? உயிருள்ள மீன். அவ எதிர்நீச்சல் போடுகிற விசுவாசிகள். ஹல்லேலூயா. நான் எங்கே போக வேண்டுமோ, நான் எங்கே போய் ஜெபிக்க வேண்டுமோ, நான் எதை செய்ய வேண்டுமோ என் ஆண்டவருக்காக நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினாலே எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் நாம் மனுஷனிடத்திலே சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்களை சொல்லணும், ஆனா தேவனிடத்தில் தான் நம் இருதயங்களை திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மறந்து விடாதீர்கள். பைபிள் 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். என்ன அழகாய் சொல்லுது பாருங்கள். ஜனங்களே, விசுவாசிகளே, செஞ்சி சபையை சார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா காலங்களிலும் கர்த்தரை நம்புங்கள். எல்லா காலம் என்றால் கஷ்டகாலம், துன்பகாலம், பலவீனமான காலம், கண்ணீரின் காலம், எல்லா காலங்களிலும் தெய்வம் நம்மோடு இருப்பார். ஸ்தோத்திரம். உலகத்தின் முடியவரை நம்மோடு இருப்பார். நம் இருதயத்தை யாரிடத்திலே ஊற்ற வேண்டுமா? கர்த்தரிடத்திலே. மனுஷனிடத்திலே சொல்ல முடியாத பல காரியங்கள் உண்டு. புருஷனிடத்திலே சொல்ல முடியாது, மனைவியிடத்திலே சொல்ல முடியாது, அப்பா அம்மா இடத்துல சொல்ல முடியாது, பிள்ளைகளிடத்துல சொல்ல முடியாது. ஆனா எல்லாரிடத்துல சொல்ல முடியாததை தேவனிடத்துல சொல்ல வேண்டும். அதுதான் பிரேயர். அதுதான் தனிப்பட்ட பிரச்சனை. நம் இருதயங்களை யார் இடத்திலும் திறக்க கூடாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்னாள் என்கிற ஒரு சகோதரி இருந்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே பைபிள் சொல்லுகிறது, அவளுக்கு பல வருஷங்களாய் குழந்தை இல்லை. அவருடைய புருஷன் என்ன கேட்டார் என்றால், வாசி பாருங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? எத்தனை புருஷன்மாருக்கு மனைவி பார்த்து இப்படி கேட்கறீங்க? அவர் வரும்போதே முனியாண்டி விலாசில வெளுத்துட்டு வந்துடுறாரு. இந்த அம்மா சாப்பிட்றாங்களா, சாப்பிடலையா? இதுதான் உண்மையான புருஷன் மனைவி மேல் வைக்கிற அன்பு. ஹல்லேலூயா. என்ன அழகாய் சொல்கிறார் பாருங்கள். என்ன முகம் சோர்ந்து இருக்கிறதே, என்ன துக்கமா இருக்கிறாயே, சாப்பிட்டையா, கவலையா இருக்கிறாயா? இன்றையிலிருந்து உங்கள் மனைவிமார்களை கவனிங்கள். ஹல்லேலூயா. இப்படி கவனிக்கிற புருஷன் தான் எல்கானாவுக்கு சமானம். ஹல்லேலூயா. பாருங்க என்ன அழகாய். வெளியே போயிட்டு வந்திருக்கிறார், இவர் ஆபீஸ் போயிட்டு வந்திருக்கிறார். வந்த உடனே மனைவி முகத்தை பார்த்தான். ஐயோ, நேற்றுக்கு நல்லா இருந்த, இப்ப துக்கமா இருக்கிறாளே. மனைவிமார்கள் டூத் பேஸ்ட் கிடையாது, பிரஷ் கிடையாது, நினைச்சா பள்ளி விளக்கிட்டு அப்படி தூக்கி போட்டுறதுக்கு. மனைவிக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் துரோகம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். கவனமாய் கவனிங்கள். பைபிள் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், வெளியே போயிட்டு வந்திருக்கிறார். அந்த மனைவியோட முகத்தை பார்த்தா ரொம்ப துக்கமா இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், ஏனையா, ஏனம்மா இப்படி இருக்கிறாய்?
ஓ, நான் உனக்கு 10 பிள்ளைகளை பார்க்க நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படி சொல்லுகிறான். ஆனா அவ அண்ணாள் என்ன செய்தால் தெரியுங்களா? நம்மளா என்ன செய்வோம்? உன்னை கட்டுனே போ, உன்னை கட்டுனதுக்கு ஒரு பெருச்சாலியை கட்டியிருக்கலாம். சண்டை போட்டால் அண்ணால், ஐயோ இன்றைக்கு இருக்கிற பெண்கள், உங்களே சொல்லல, குஜராத்திகள் அப்படி சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லவங்க, ஆமா நீங்க ரொம்ப தங்கமானவர்கள், சோத்திரம். இன்றைக்கு குழந்தையில கேஸே போட்டுறாங்க, டைவர்ஸ்க்கே போயிடுறாங்க. இந்த மனுஷனை கட்டி என்னையா கிடக்கிறது, போலாம். நோ 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 நோ, ஒரு நாள் அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் இணைத்ததை மனுஷன் மாத்திரமல்ல, எந்த காரியம் பிரிக்க இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் உத்தமமான வாழ்க்கை, அதுதான் உண்மையான குடும்பம், அதுதான் கர்த்தருக்கு பிரியமுள்ள குடும்பம். ஹல்லேலூயா. ஓ, நம்ம அவர் மேல கையை காட்டிட்டு அவர் நம்ம மேல கை காட்டியிருந்தா குடும்பம் என்ன ஆகும்? ரெண்டா போய்விடும். யாருதான் இந்த உலகத்துல பர்ஃபெக்ட்? பர்ஃபெக்ட் என்ன சொல்லுவாங்க? பூரணம். எல்லாம் சாகிற வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு கற்றுக்கொண்டேன், இந்த சபைக்கு வந்து ஒரு நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டேன். நான் அங்க போய் சொல்லுவேன், ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய குணம் என்ன தெரியுங்களா? அப் டு டெத், மரிக்கிற வரைக்கும் நான் குறைவுள்ளவன், இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் நான் வளர வேண்டும். அதுதான். ஹல்லேலூயா. யார் இந்த பூமியிலே பூரணப்பட்டவர்கள்? யாரும் கிடையாது. இயேசு ஒருவர் தான் பூரணப்பட்டவர். எல்லாரிடத்துல குறைகள் இருக்கும். ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் பைபிள் வாசிக்கிறோம்? குறைகள் போகத்தானே. ஸ்தோத்திரம். ஒரு நாள் குடும்பத்தில் இப்படி வரக்கூடாது. ஆனால் ஒரு நாள் என்ன செய்தா தெரியுங்களா? புருஷனிடத்துல சண்டை போடவில்லை. ஓ, மாமனார் மாமியார் இடத்துல சண்டை போடவில்லை. இந்த புருஷனுக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணு நேராய் தன்னுடைய குறையை நேரா எருசலேம் ஆலயத்துக்கு போனார், முழங்கால் படியிட்டார். பைபிள் சொல்லுகிறது, அந்த வசந்த வாசிங்கள், வெகு நேரம் ஜெபித்தார். எங்க அந்த வசனம் இருக்குது? வாசி. கர்த்தருடைய சன்னிதானத்தில் கவனமாய் நீங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், மனுஷத்துல கொஞ்சமாய் பேசுங்கள், தேவனிடத்தில் வெகு நேரம் பேசுங்கள். சொல்லுங்கள். ஆமென். கவனமாய் கவனிங்கள். யார் வெகு நேரம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு வெகு சீக்கிரமா அற்புதம் நடக்கும். Glory, glory, glory. Yes. Amen. எல்லா இடத்துல எப்படி பேசுங்க? டாக் லெஸ், கொஞ்சமா பேசுங்க. ஆண்டவரிடத்துல என்ன பேசுங்க? இருதயத்தை திறங்க. புருஷனிடத்துல சொல்ல முடியாது, மனைவியிடத்துல சொல்ல முடியாது, பிள்ளைகளிடத்துல சொல்ல முடியாது, மாமனார் மாமியார் சொல்ல முடியாது. இருதயத்தை திறந்து அண்ணாள் தேவனிடத்துல வெகு நேரம் பேசினான். ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி வந்தவங்களா ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து ஏலி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, பாஸ்டர் ஏலி, எருசலேம் ஆலயத்தினுடைய பாஸ்டர். அவர் இப்படி உத்து பார்க்கிறாரு, ஓ இந்த அம்மா தண்ணி போட்டு வந்திருக்கிறாங்களோ, குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கவனமாய் கவனிங்கள். இங்க ஒரு நல்ல சத்தியத்தை சொல்லுகிறேன். இதெல்லாம் நான் படிக்கும் பொழுது எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார். தூரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ஏலி. இந்த அம்மா அந்த மூலையை உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு சீக்கிரம் போயிட்டாங்க. இந்த அம்மா இன்னும் என்ன செய்யல, போகல. என்ன போட்டு வந்திருக்கிறாங்க? குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்களோ. எங்க அந்த வசனம் வாசிங்க பிரதர். ஓ, நீ எது வரைக்கும் வெடித்திருக்கவாய்? யார் சொல்றது? பாஸ்டர் ஏலி சொல்றாரு. யார பார்த்து? விசுவாசியாக அண்ணாளை பார்த்து. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திலே நம்மை நன்றாய் புரிந்தவர் நம்முடைய இரட்சகர் தான். ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே புருஷனும் சரியாய் புரிந்து கொள்ள முடியாது, மனைவியும் சரியாய் புரிந்து கொள்ள முடியாது, பிள்ளைகள் தாய் தகப்பன் எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. நம் இருதயங்களை அறிந்திருக்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்துல ஊழியம் செய்தேன். யாரும் வாட்சை பார்க்காதீர்கள். நீங்க லேட்டா வந்தீங்க, நாங்களும் லேட்டா அனுப்புவோம். எங்க சபையில் அப்படிதான் செய்வோம். நீங்க எப்படி உங்க இஷ்டத்துக்கு வந்தீங்க, நானும் உங்க இஷ்டத்துக்கு அனுப்புவோம். ஸ்தோத்திரம். வாட்சி நான் தான் பார்க்கணும், நான் தான் பிரசங்க. எஸ், ஸ்தோத்திரம். நான் ஒரு ஊரில் நான் எங்க மனைவி ஊழியம் செய்தோம். மனிதன் எப்படி புரிந்திருக்கிறான்னு சொல்லுகிறேன். கவனங்கள். பக்கத்துல அவர் பேரு தங்கராஜ், எலக்ட்ரிக் சிட்டி போல, தமிழ்நாட்டில் தான், ஏதோ லைன்மேன் சொல்கிறார்கள். அந்த அம்மா பேரு மரியம்மா. அவங்களுக்கு 10 பிள்ளைகள், 11 பிள்ளைகள், 7 ஆணு 4 பெண்ணு. 7 4 எத்தனை பிரதர்? 11. நான் எனக்கு யோபனுடைய அண்ணன் நினைக்கிறவர். யோபனுடைய அண்ணன். யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 10. ஒரு நாள் அந்த அம்மா எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு நான் தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அந்த அம்மா சொல்றாங்க,
இந்த மனுஷன் இருக்கிறாரே, இந்த மனுஷன் கொஞ்சம் குடிப்பாரு போல தெரியுது. என்ன மனுஷன்னு புரிஞ்சிக்கவே முடியல. 11 பிள்ளைகளை பெத்த மகராசி சொல்லுகிறா. யாரை பத்தி சொல்லுகிறா? தன்னுடைய வீட்டுக்காரரை பத்தி சொல்றா. இந்த மனுஷன் என்ன மனுஷன்னு, அவரு பேர் என்ன பேரு? தங்கராஜ். நான் சொன்னேன் மனுஷன் உங்க வீட்டுக்காரருக்கு இரும்பு ராஜின் பேரு வைங்க, ரொம்ப நல்லதுன்னு நான் சொன்னேன். என்ன ராஜு? இரும்பு ராஜ். அது என்ன? தங்கம் இல்ல. அப்படின்னு என்ன தெரியுங்களா? நம்முடைய இருதயங்களை, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய துக்கத்தை நன்றாய் அறிந்திருக்கிற நம்முடைய அழைத்த தெய்வம் இயேசுதான். அல்லேலூயா. அவரிடத்துல தான் நம்முடைய எல்லா காரியங்களும் என்ன செய்ய வேண்டும்? திறந்து சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். வேற யாரிடத்துல சொல்லக்கூடாது. நீங்க மனுஷனிடத்துல சொல்வீர்கள் என்றால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், அங்க போங்கள், இங்க போங்க சொல்வார்கள். அதுல அவங்க சொன்ன பிரகாரம் செஞ்சால் 50% சரியா இருக்கும், 50% தப்பா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்தால் எல்லாம் பூரணமாயிருக்கும். ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த குடும்பத்திலே முதல் பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம்? பர்சனல், தனிப்பட்ட பிரச்சனை. ஆகையினாலே இந்த தனிப்பட்ட பிரச்சனையோடு இந்த விதவியின் குடும்பம் போய்கொண்டிருக்கிறது. இப்ப இரண்டாவது பிரச்சனை சொல்லுகிறேன். கிடியார வேற ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, வாசிங்கள், அதே வசனத்தை வாசிங்கள். நான் வாசித்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை. ஓ, கவனமாய் கவனிங்கள். இரண்டாவது பிரச்சனை அப்புறம் சொல்லுகிறேன். செத்து போன புருஷனை குறித்து உயிருள்ள மனைவி ஒரு சாட்சி சொல்லுகிறார். குடும்பத்தார் எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். புருஷமார்கள், மனைவிமார் கவனமாய் கவனிங்கள். மரித்து போன புருஷனை குறித்து உயிருள்ள மனைவி என்ன சாட்சி சொல்லுகிறார்? உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஹல்லேலூயா. எத்தனை மனைவிமார்கள் புருஷமார்களை குறித்து இப்படி சாட்சி சொல்ல முடியும்? ஐயா, என்னுடைய வீட்டுக்காரர் இருக்கிறார் அல்லவா, அவர் தெய்வத்திற்கு பயந்து நடுங்குகிறவர். இந்த சாட்சியை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த புருஷன் அவர் ஓட்டத்தை முடித்து போய்விட்டார். அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்களும் நான் இப்படி வாழ வேண்டும் என்பதற்காக. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய சன்னதி அப்பத்துக்கு இறங்கி தெரியாது. ஹல்லேலூயா. பாருங்கள், மரித்து போன புருஷனை குறித்து உயிருள்ள மனைவி ஒரு சாட்சி சொல்கிறார். ஐயோ, அவர் எங்களோடு கூட வாழ்ந்த நாட்கள் இருக்கிறது அல்லவா, தட் இஸ் a golden period. நல்ல பயந்து நடந்தவர். புருஷன்மார்கள், சகோதரமார்களாம், இந்த சாட்சி நாம் எடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய மனைவிமார்கள் இப்படிப்பட்ட சாட்சி சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். அதுதான் சொர்க்கம் அங்கீகரிக்கும். இதே சாட்சியை யோபை குறித்து மிஸ்ஸஸ் யோபு சொல்லுகிறார். வாசிங்கள், யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். இல்ல, அதுக்கு முன்ன வாசிங்க. இன்னும் நீ உத்தமத்தில் இருக்கிறாயா, அந்த வசனத்தை வாசிங்க. எத்தனாம் வசனம் அது? 2:9 வாசிங்கள். இன்னும் நீ உத்தமத்தில் இருக்கிற. யார் சொன்னது? மிஸ்ஸஸ் யோப் மிஸ்டர் யோபை குறித்து சொல்லுகிறார். புருஷனுடைய உத்தமம் யாருக்கு தெரியணும்? மனைவிக்கு தெரியணும். என்ன அழகான சாட்சி பார்த்தீங்களா? எப்பொழுது சொல்கிறார் தெரியுங்களா? 10 பிள்ளைகளும் செத்து போய்விட்டார்கள், ஆடு மாடுகளும் போய்விட்டது, சொத்தும் போய்விட்டது, சுகமும் போய்விட்டது, தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன வந்திருக்கிறது? ஒரு புண், ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அவருடைய மனைவி பார்க்கிறார். இன்னும் நீ எப்படி இருக்கிறாய்? உத்தமத்திலே. யோபுடைய மனைவி பேரை சொல்லுங்கள். உங்களுக்கு குஜராத்தில் ஒரு பிரைஸ் கொண்டு வந்திருக்கிறேன், தருவேன். யார் சொல்லுவது? பேர் வைக்கலையா? பேரை எழுத விரும்பவில்லை பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஏன்னா அதை எழுதி நம்ம சகோதரிமார் அந்த பேரை வச்சுட்டு அது மாதிரி ஆயிடக்கூடாது. இல்ல, எல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. லோத்துடைய மனைவி பேரை சொல்லுங்களேன், உங்களுக்கு ஒரு பிரைஸ் தரேனே. அதையும் எழுதனே. ஒரு பாஸ்டர் சொல்றாரு என்கிட்ட, ஆவியானவர் மறந்து விட்டாருன்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், மறக்கலையா, எழுத ஒரு வேசி ராகாபுடைய பேரை எழுதி வைத்திருக்கிறார். யோபுடைய மனைவி பேரை எழுத விரும்பலையா?
அப்படின்னு என்ன தெரியுங்களா? நல்ல பேரை எழுதி வச்சிருக்கிறாங்க. ரூத்து, நீங்க ரூத்து மாதிரி நல்ல குணங்களாய் இருக்கணும். எஸ்தர், நல்ல ஜெபிக்கிறவளாய் வரணும். அல்லேலூயா, ஆமென். ஆமோன்ங்கிற பேரை வச்சு தூக்கு மரம் போயிருக்கிறார். ஆகையினால கவனமாய் கவனிங்கள். முதலா பிரச்சனை என்ன பிரச்சனை என்றால், என்னப்பட்ட பிரச்சனை? தனிப்பட்ட பிரச்சனை. நல்ல சாட்சியா இருக்கிறார்கள், நல்ல ஒரு சாட்சி உள்ள குடும்பம். இப்பொழுது இரண்டாவது பிரச்சனை, வாசிங்கள் அதே வசனத்தை. 2. இரண்டாவது பாருங்கள் என்ன ப்ராப்ளம் என்றால் ஃபைனான்சியல் ப்ராப்ளம், பண பிரச்சனை. எல்லாம் என்ன சொல்லுங்கள்? பண பிரச்சனை. அது இருந்த ஊழியக்காரருக்கு காணிக்க கொடுக்க மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தசமபாகத்துல இந்த விசுவாசிகள் எடுத்து செலவு செஞ்சிட்டாங்க பொழுது. போகும் பொழுதே கடனோடு வச்சுட்டு போயிட்டார். ஸ்தோத்திரம். என்ன வந்திருக்கிறது? பண பிரச்சனை. கடன் கொடுத்தவன் தினந்தோறும் வந்து கதவை தட்டுகிறான். கடன் கொடு, கடன் கொடு, கடன் கொடு. உன் புருஷன் செத்து போயிட்டார். என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம்? பண பிரச்சனை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் சம்பளமாயிருக்கும், அதிக செலவாயிருக்கும். எவ்வளவு சம்பளம் இருந்தாலும் கர்த்தருக்காய் கொடுக்கும் பொழுதுதான் அதில் ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முதல் காரியங்களை செய்ய வேண்டும். கவனமாய் கவனிங்கள். நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்ப்பது கிடையாது, எப்படி கொடுக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். சந்தோஷமாய் கொடுக்கிறீர்களா? முழு இருதயத்தோடு கொடுக்கிறீர்களா? முதல் பாகத்தை கர்த்தர் கண்டு கொடுக்கலாம், அதை பார்த்துதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த காசுக்கெல்லாம் ஒரு சண்டை வந்துச்சாம். ரொம்ப பெரிய நோட்டுங்க அது பாஸ்டர், 500 ரூபாய், 2000 ரூபாய் நோட்டு, 2000 நோட்டு. இந்த 2000 ரூபாய் நோட்டு சொல்லிச்சான், நாங்களாம் ஃப்ளைட்ல போறோம் அப்படின்னு சொல்லிச்சான். என்ன, நீங்க ஃப்ளைட்டுக்கு போனோம்னா டிக்கெட் அங்க 10,000 15,000 இருக்கும். அடுத்த நோட்டு என்ன நோட்டு? 500 ரூபாய் நோட்டு சொல்லிச்சான், நாங்களாம் சர்ச்சு முடிச்சுட்டு கறி கடைக்கு போறோம், மட்டன் கடைக்கு. அங்க போய் என்ன செய்ய போறோம்? மட்டன் வாங்க போறோம். அடுத்தது என்ன நோட்டு? 200 ரூபாய் சொல்லிச்சான், நாங்களாம் ட்ரெயின்ல போறோம், சுக்கு 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 சுக்குன்னு அப்படி சொல்லிச்சான். அடுத்தது என்ன 100 சொல்லிச்சான், நாங்களாம் காய்கறி அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாம் சொல்லி சொல்லி ஓஞ்சிடுச்சான். இந்த 10 பைசாவா, 1 ரூபா, இந்த 2 ரூபா, இந்த 10 பைசாலாம் சல்லு சல்லுன்னு குதிச்சுச்சான். அப்புறம் இந்த 500 2000 காது அடைக்குது, நீ எங்க போறீங்க சொல்லிட்டு போங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிச்சா. காரணம், இந்த 2000 ரூபாய் போடுறவங்க கூட அமைதியா இருப்பான். இந்த 10 ரூபா 5 ரூபா போடுறாம மீசைய முறுக்குவான் அப்படியே. நான் அது கொடுத்தேன் பாரு ஆண்டவருக்கு, நான் இதை கொடுத்தேன் பாருங்க. ஆகினால இந்த 500 ரூபாய் போடுங்க, சத்தம் என்ன செய்யாது, வராது. 10 ரூபாய் போடுங்க, சத்தம் அங்க குஜராத் கேக்கு. சோத்திரம். ஆகினால இந்த 10 ரூபா 5 ரூபா இருக்கா, 5 ரூபா 1 ரூபா 2 ரூபா எல்லாம் நான் குதிச்சுச்சான் வானத்துக்கு பூமிக்கு. அப்போ இந்த 2000 ரூபாய் 500 ரூபாய் சொல்லிச்சா, காதை அடைக்குது ஐயா, எங்க போறீங்க சொல்லிட்டு போய் தொலைங்க அப்படி. அப்ப அவங்க சொன்னாங்களா, நாங்களாம் ஆலயத்துக்கு போறோம். எங்க போறாங்களா? ஆலயத்துக்கு. பக்திமான்கள் இவங்கெல்லாம் புடவை எடுக்கிறதுக்கு 2000 ரூபாய் எடுத்துட்டு போவாங்க. ஆண்டவர் என்ன பிச்சைக்காரரா? ஒரு நாள் அப்படி செய்யக்கூடாது. ஆபேல் கர்த்தருக்கு எதை கொடுத்தான்? முதல் தரத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா. செல்லா காசை போடக்கூடாது. பாஸ்டர் எப்படியா செலுத்திக்குவார். பாஸ்டருக்கு வேற வேலை இல்லை, கிழிஞ்ச நோட்டெல்லாம் கொண்டு காணிக்கை பெட்டியில் போட்டுருவாங்க. உங்களையும் சொல்லலை, இந்த குஜராத்தில் நடக்கிறதா சொல்றேன். நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்களா? பாஸ்டர் என்ன நோட்டை அடிக்கிறார் வீட்டில் மிஷின் வச்சுட்டு. ஒரு நாள் நம்முடைய இருதயங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்கள், உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. ஹல்லேலூயா. நம்ம கொடுப்பதிலும் எப்படியா இருக்க வேண்டும்? உண்மையா இருக்க வேண்டும். அதில் நமக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் வரும். பாருங்கள், இந்த குடும்பம் இரண்டாவது பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுங்களா? பண பிரச்சனை. பணத்தை கட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? திராணி இல்லை. தினந்தோறும் கடன்காரன் என்ன செய்கிறான்? வந்து அடிக்கிறான், கதவை தட்டுகிறான். மூணாவது பிரச்சனை பாருங்கள், என்ன பிரச்சனை என்றால் சமுதாய பிரச்சனை, டொமஸ்டிக் வீட்டு பிரச்சனை. வீட்டு பிரச்சனை என்ன பிரச்சனை? வீட்டு பிரச்சனை. அவங்களிடத்துல கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் வேறொன்றும் கிடையாது. டொமஸ்டிக் ப்ராப்ளம், வீட்டு குடும்ப பிரச்சனை. அதாவது சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. அந்த வீட்டில் என்னதான் இருக்கிறது? கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. சாம்பார் வைக்க பருப்பு இல்லை, காய் இல்லை, அரிசி இல்லை, சாம்பார் சோறு வடிக்க
வெறும் எண்ணெய் இருக்கிறது. அங்க எத்தனை, அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 3 பேர் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இது டொமஸ்டிக் ப்ராப்ளம், அதாவது குடும்ப சாப்பாட்டு பிரச்சனை. வாங்குற காசும் கிடையாது, இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது. ஸோ ஆண்டவர் நீதிமான்களை ஒரு நாளும் பசியினாலே வருந்த விடார். நம்முடைய வழிகள் சரியா இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை நம்மையும் போஷிப்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னைக்கு நாங்கள் ட்ரெயின்ல இறங்க வந்தோன்னே பாஸ்டரும் தம்பிமாரெல்லாம் வந்தார்கள். நான் அகமதாபாத்தில் இறங்கும் பொழுது என்னை யாரும் கொண்டு போகலை. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ போ என்று சொன்னார். பாஷை வித்தியாசம், கலாச்சார வித்தியாசம், எல்லா வித்தியாசம். ஆண்டவர் மாறாதவர். 36 வருஷங்கள் ஆகிவிட்டது. ஓ, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் திருமணம் முடித்தோம். ஓ, கர்த்தர் எங்களை ஒரு நாளும் பசினால் வருந்தவில்லை. கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறார். எங்களையும் போஷித்தார், என் குடும்பத்தையும் போஷிக்கிறார். இப்ப எங்க பேர பிள்ளைகளையும் போஷித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்காக சரியாய் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நமக்காய் செய்ய வேண்டிய காரியங்களையும் ஏற்ற நேரத்தில் செய்வார். ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், God's time never fail. கர்த்தருடைய நேரம் ஒரு நாளும் தோற்று போகாது. கர்த்தருடைய நேரம் நம்முடைய நேரம் தோற்று போகும், என் நேரம் தோற்று போகும். சரியான வேளையிலே, சரியான நேரத்திலே, சரியான இடத்துக்கு நம்முடைய இயேசு கடந்து வருவார். ஹல்லேலூயா. குடும்பத்துடைய சூழ்நிலையை மாற்ற பாருங்கள். அந்த விதவியின் ஊரிலே எத்தனையோ வீடு இருக்கிறது. எல்லா வீட்டுக்கும் எலிசா போனாரா? இல்லை. கர்த்தர் மேலங்கு சொன்னார், எலிசா எல்லா வீட்டுக்கும் போகாதே, அங்க ஒரு விதவை ஊழியக்காரன் மரித்து ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கிறது, நீ அங்க போ. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நன்மைகளை தருப்பார். ஊழியக்காரர் எந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கு நன்மைகள், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆகையால மூன்றாவது பிரச்சனை என்ன? முதல் பிரச்சனை என்ன பிரச்சனை சொன்னேன்? தனிப்பட்ட பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை பண பிரச்சனை. மூணாவது சமுதாய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை. இப்போ அடுத்தது சொசைட்டி ப்ராப்ளம், சமுதாய பிரச்சனை. நான்காவது பிரச்சனை. சோத்திரம். ஏன் சமுதாய பிரச்சனை என்று சொல்லுகிறேன்? அந்த வீட்டுக்கு குடி வரும் பொழுது எத்தனை பேர் வந்தார்கள்? யார் மரித்து விட்டார்கள்? புருஷன் மரி. இப்ப எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 3. இப்ப கடன் கொடுத்தவன் அந்த 2 பிள்ளைகளையும் அடிமையாக கொண்டு போக வந்திருக்கிறான். பணமும் இல்லை கொடுக்க. இப்ப 2 பிள்ளைகளையும் அடிமையாக்கி கொண்டு போன அந்த வீட்டில் எத்தனை பேர் இருப்பார்கள்? ஒரே ஒரு தாள். சமுதாய பிரச்சனை. ஐயோ பாவம், வரும்போது 4 பேர் இந்த வீட்டுக்கு வந்தாங்க, அந்த மனுஷனும் செத்து போயிட்டாரு. இப்ப அந்த 2 பசங்களும் இல்ல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இவன் என்ன தப்பு செஞ்சாலோ தெரியல, ஒண்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறா, பிள்ளையும் பறி கொடுத்துட்டா, கணக்காரன் கூட்டிட்டு போயிட்டான், பணம் கொடுக்க முடியாதனால. இது என்ன பிரச்சனை தெரியுங்களா? சமுதாய பிரச்சனை. மறந்து விடாதீர்கள். நாம் சமுதாயத்திலே கர்த்தருக்காக சாட்சியாய் வாழும் என்றால் கர்த்தர் நம்மை தலை குனிய செய்ய மாட்டார், தலை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. தலை நிமிர பண்ணுகிற தெய்வம். எந்த பலவீனத்திலே, எந்த கஷ்டத்தில் நாம் கஷ்டப்பட்டோமோ அங்கிருந்து கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். பேதுரு எத்தனை தடவை மறுதலித்தான்? 3 தடவை. ஆனா அப்போஸ்தலர் நடபடிகளிலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அதே சாலமோன் மண்டபத்திலே பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் சிலுவையில் இருந்து இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அல்லேலூயா. மறுதலித்த இடத்திலேயே பேதுருவை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுங்களா? தலை நிமிர்ந்து நிக்க பண்ணினார். ஸ்தோத்திரம். பார்க்கிற ஆச்சரியப்படுகிறார்கள். என்னையா அது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வேலைக்காரி முன்பாய் பேதுரு மறுதலித்தான். இப்போ பேதுரு, அதே பேதுரு, அதே வாயிலே, அதே இடத்திலே இயேசுவை என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சுபாவத்தை, பலவீனத்தை எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆகினாலே சமுதாயத்திலே தேவன் நம்மை தலை நிமிர பண்ணுவார். நாங்க அங்க போகும் பொழுது எங்களுக்கு அங்க யாரும் கிடையாது. அங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நாங்கள் ஊழியம் செய்தோம். எங்க எய்த்து வீட்டுல ஒரு இந்து மனிதர் இருந்தார். எனக்கு ஹிந்தி தெரியாது அப்ப நான் ஒரு நோட் எடுத்துட்டு போய், அரிசிக்கு என்னங்க சாவல், தண்ணி என்ன பானி, சோத்துக்கு என்ன காணா, இதெல்லாம் எழுதி அவர்கிட்ட கேட்டுக்குவேன். என்ன போய் அரிசி வாங்கணுமே, அங்க தமிழ் பேசினா தெரியாது, இதெல்லாம் எழுதி நாங்கெல்லாம்
அப்படியே எழுதி எழுதி மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருப்போம். இப்போ இத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது. அந்த எழுத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, பாஸ்டருக்கு பாஷை தெரியல ஆரம்பத்துல, இப்போ அவங்க பிள்ளைகளெல்லாம் ஃபாரின்ல போயிட்டாங்க, எல்லாரும் கிராஜுவேட், மாஸ்டர் டிகிரி படிச்சு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எங்க தெய்வம் இருக்கிறார் பாருங்கள், பெரிய காரியங்களை செய்வார், புத்தி கெட்டா காரியங்களை செய்வார், மகத்துவமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம் கர்த்தரை உறுதியாய் பிடிக்க வேண்டும். எப்படி பிடிக்கணும்? ஆமென். பிடி சரியா இருக்கணும். அதைத்தான் ஏசாயா 26ஆம் அதிகாரம் சொல்லுது பாருங்கள். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை எப்படி காத்துக்கொள்வாராம்? பூரண சமாதானத்தோடு. ஹல்லேலூயா. ஓ, நம்ம குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் பூரண சமாதானம் காத்துக்கொள்வார். எப்படி பிடிக்கணும்? பிடியில 2 பிடி இருக்குது பாருங்க. ஒப்புக்கு சப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிதானே பாஸ்டர் சொல்லுங்க? எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாங்களே, எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போவான்னு ஒரு 50 வருஷம் சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இந்த தடி எடுத்துட்டு போவாங்க, தண்டல்காரன் பாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டா, உன் புருஷன் எங்க போறான்னா, எங்க வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போறாருப்பாங்களா. அது மாதிரி ஒப்புக்கு சப்பான ஆராதனைக்கு வரக்கூடாது. நான் உங்களே சொல்லல, குஜராத்திக்காரில் சொல்றேன். நீங்க ரொம்ப நல்லவீங்க, சோத்திரம். நம்ம பிடி எப்படி இருக்கு தெரியுங்களா? உறுதியா இருக்கு. 3 பிடியை சொல்றேன் பாருங்க. ஒரு பிடி என்ன பிடி தெரியுங்களா? உடும்பு பிடி. உடும்பு பார்த்துருக்கிறீங்களா? இல்லைன்னா சொல்லுங்க, அடுத்த தடவை குஜராத்ல கொண்டு வர்றேன். உடும்பு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல திருடர்கள் அந்த உடும்பினுடைய நாக்கை வெட்டிடுவாங்களாம். வெட்டிட்டா அந்த வால்ல கயிறை கட்டி அப்படி தூக்கி போட்டாங்கன்னா அந்த உடும்பு அப்படியே பிடிச்சுக்குமா. 10 பேர் ஏறினாக்குள்ள உடும்பு பிடி விடவே விடாதாம். அது மாதிரி ஆண்டவரை பிடிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு பிடி இருக்கு தெரியுங்களா? குரங்கு பிடி. என்ன பிடி? குரங்கு பார்த்துக்கிறீங்களா? ஐயோ, இவங்களாம் பார்க்கல போல தெரியுது. அவங்க சொல்றாங்க, எங்களே பார்த்தாவே குரங்கு மாதிரி தான் இருக்கிறோம் பாஸ்டர். நான் உங்களே சொல்ல, இந்த குரங்கு, குட்டி குரங்க பாருங்க, அந்த தாய் குரங்கு எப்படி பிடிச்சிருக்கிறது? அப்படி பிடிச்சிருக்குது பாருங்க, இப்படி பிடிச்சிருக்குது. ஓ, அந்த பெரிய தாய் குரங்கு இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாங்கும், இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங் தாங்கு. இந்த குட்டி குரங்கு என்ன செய்யாது, விட்டுட்டா என்ன ஆகு? இட்லிக்கு சட்னி ஆயிரு. அது மாதிரி தெய்வத்துடைய வசனத்தை பிடிக்கணும், அது மாதிரி ஜெபத்தை பிடிக்கணும். ஓ, நான் ஒரு நாள் குரங்காரங்கிட்ட கேட்டேன், அந்த குட்டி குரங்கு அந்த தாயை விட்டுருச்சுன்னு வச்சுங்க, இப்படி மேல குதிக்கும் பொழுது என்ன நடக்குன்னு கேட்டா, அந்த தாய் குரங்கு சொல்லுமா, நீ என் ஜாதியில லாய்க்கு இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிடுமா. நம்மளும் ஆண்டவர் மேல வைக்கிற வைராக்கியத்தை விடக்கூடாது. ஹல்லேலூயா. புடி எப்படியா இருக்கணும்? உறுதியா இருக்கணும். இன்னொரு பிடி இருக்கு தெரியுங்களா? பூனை பிடி. என்ன பிடி? பூனை எப்படி தெரியுங்களா? குட்டி போட்ட உடனே அந்த குட்டி பூனையை இப்படியே தூக்கிட்டு கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டே போகும், எங்கேயாவது கொண்டு பிடிக்கும். அது மாதிரிதான் ஆண்டவர் நம்ம கழுத்தை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டார். அதைத்தான் பிலிப்பியர்ல பவுல் சொல்கிறார், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டவனும் அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் அநேகரை பிடிக்காமல் இருக்கிறார்கள். அவர்களை பிடிக்கப்படும்படி நாம் ஆண்டவர்களை ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எத்தனை ப்ராப்ளம் சொன்னேன் நான் இப்போ? சொல்லுங்க. முதல் பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை. 2வது மணி ப்ராப்ளம். 2nd, 3rd குடும்ப பிரச்சனை. 4வது சமுதாய பிரச்சனை. 5வது பிரச்சனை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுப்பேன். இல்லை என்றால் நீங்கள் கொடுக்கிற வரைக்கும் நான் இங்கே உட்கார்ந்துருப்பேன், போக மாட்டேன், விடிஞ்சாலும் போக மாட்டோம். நானும் என் மனைவி படிச்சா நீங்க சொல்லிடலாம், அந்த வசனத்தை நீங்கள் படித்தீங்களா சொல்லிப்படுவிடலாம். இந்த 5வது பிரச்சனையினாலதான் இந்த 4 பிரச்சனைகளே வந்தது. நீங்க கவனமா கவனிங்கள், வாசிங்கள். மறுபடியும் இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிங்கள். 2வது வசனம் வாசிங்கள். 2வது வசனம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். போதும். பாருங்கள், எலிசா அந்த வீட்டுக்கு சரியான நேரத்திலே வந்தார். ரொம்ப வேதனையில் இருக்கிறார்கள், கடன் கட்ட முடியவில்லை, புருஷன் மரித்த ஒரு துக்கம், பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட அரிசி வாங்க அரிசியும் இல்லை, காசும் இல்லை. ஆனால் இப்பொழுது சரியான நேரத்தில் வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்திலே நான் இப்படி யோசித்தேன். இப்போ 6 மணிக்கு நீங்களாம் ஆராதனைக்கு வந்துட்டீங்க, திடீர்னு இயேசு நடுவில் வந்து, பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த வாலி பசங்க வாலி பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க நான் நினைச்சேன். ஒரு சில வாலி பசங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே
உங்களிடத்துல பேசுவதற்கு நேரம் இல்லை, அந்த இமெயில் ஐடி தான் கொடுத்துட்டு போங்க, எல்லாம் நாங்கள் அதில் அனுப்பிச்சிடுறோம். ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா இயேசுவே? ஃபேஸ்புக்கில் அப்புறம் என்ன 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 காப்பி, என்ன காப்பியோ, நெஸ் காப்பியோ என்ன அவர் சொல்கிறார், அவர்கிட்ட போய் கேட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற வாலி பசங்க, வாலி பிள்ளைங்க எல்லாம் அதில் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசுவதற்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. உலகம் உள்ளங்கையில் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாய் கவனிங்கள். இது அதிகம் உபயோகப்படுத்தும் பொழுது இதுக்கு நம்ம அடிமையாகி விடுவோம். ஸ்தோத்திரம். இது நல்லது இருக்கிறது, என்ன இருக்கிறது, கெட்டது இருக்கிறது. நான் என் மனைவி பெங்களூருக்கு போயிட்டு இருந்தோம் 2 நாள் குஜராத்திலிருந்து. நாங்கள் ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்போது ஜோம் பண்ணி சாப்பிட்டோம். பக்கத்தில் யார் குடும்பம் எனக்கு தெரியாது. ஒரு அம்மா ஒரு வாலி பிள்ளையும் இருந்தார்கள். அந்த அம்மா எங்களை பார்த்து கேட்டார்கள், ஆர் யூ பாஸ்டர்? எஸ், ஐ ஆம் பாஸ்டர். வாட் யூ வாண்ட்? என்ன வேணும் உங்களுக்கு கேட்டேன். அவங்க சொன்னார்கள், எங்கள் பொண்ணு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. ராத்திரி 1 மணி வரைக்கும் இந்த மொபைலில் உட்காந்துட்டு இருக்கிறா, காலையில் 11 மணிக்கு எந்திரிக்கிறா. வாழ்க்கை நாசமாய் போய்விட்டது, படிப்பு வீணாய் போய்விட்டது. ஐயோ, இவ படிச்சு ஒரு வேலைக்கு வந்து இவளுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி கண்ணில் பார்க்கலாம், ஆனா இது இவளை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கவனமாய் கவனிங்கள். 3 காரியங்களை சொல்கிறேன். ஒரு பொருள், ஒரு பழக்க வழக்கம், 3வது ஒரு மனிதன். இந்த 3க்கு நாம் அடிமையாக கூடாது. இதற்கு அடிமையானோம் என்றால் நாம் அதற்கு அடிமை. அது நம்மை ஆளுகை செய்யுமானால் அதற்கு நாம் அடிமை. நாம் அதை ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அடிமையாக கூடாது. எத்தனையோ பேர்கள் கெட்டு குட்டை சரி போய் கொண்டிருக்கிறார்கள். நல்லதை பார்த்துட்டு நல்லதை நாம் எந்த அளவுக்கு இதை தூர வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நன்றாயிருக்கும். எத்தனை வாலி பசங்கள் தன்னுடைய வாழ்க்கை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கவனமாய் கவனிங்கள். அங்க அருமையான எலிசா அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு உண்டு. பைபிள்ல எங்கெல்லாம் எண்ணெய் வருகிறதோ அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஹல்லேலூயா. எண்ணெய் குறித்து ஒரு வசனங்க சொல்லுங்க பார்க்கலாம். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணு. எண்ணெய், காற்று, நெருப்பு, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் சைன் ஆஃப் ஹோலி கோஸ்ட் என்று சொல்வார்கள், பரிசுத்த ஆவியானவர். இப்போ இந்த எண்ணெய் எதுல இருக்கிறது சொல்லுகிறான்? குடத்துல இருக்கிறது. எங்க இருக்கிறது? இந்த குடம் என்பது நம்முடைய சரீரம். வாசிங்கள் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்கள். 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை பாத்தீங்களா? இந்த பொக்கிஷம் என்றால் இந்த பரிசுத்த ஆவியாயை எதில பெற்றோம்? மண்பாண்டம். இந்த சரீரம் என்ன தெரியுங்களா? மண்பாண்டம். தமிழ்நாட்டு சண்டை வந்தா போடா மண்ணாங்கட்டி பாயில. இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது. ஆனா மண்பாண்டத்திலே அழியாத பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியவில்லை. 5வது பிரார்த்தனை சொல்கிறேன். என்னைக்கு புருஷன் மரித்தாரோ, என்னைக்கு புருஷன் மரித்த பிற்பாடு ஜெபம் செய்வதை மறந்து விட்டால், ஜெபத்தை நிறுத்தி விட்டால் என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், ஆவிக்குரிய ப்ராப்ளம், ஆவிக்குரிய ப்ராப்ளம். ஜெபத்தை மறந்து விட்டால், ஜெபத்தை நிறுத்தி விட்டால். இப்ப எலியா என்ன சொல்லுகிறார்? உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அவர் சொல்லுகிறார், ஐயா எலியாவே, கொஞ்சம் ஒரு குடத்துல எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. எலியா அவனை பார்த்து சொல்லுகிறார், 3ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது நீ போய் நின்று கவனங்கள். போதும் போதும். பாருங்கள், எலியா ஒரு நல்ல தெய்வ மனுஷன் ஆலோசனை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள், பாஸ்டர் மனைவி சொல்லுகிற ஆலோசனை நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம். ஓ, மறந்து விடாதீர்கள். தமிழ்ல சொல்லுவாங்க அல்லவா, கீழ்ப்படி ஏறாதவர்கள் மேல்படியாகிய சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள். அந்த ஸ்திரீ பாருங்கள், அந்த எலிசா ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அம்மா, கடன் இருக்கிறதா? சாப்பாட்டுக்கு இல்லையா? புருஷனை உங்க பிள்ளைகளை அடிமை கொண்டு போகிறா? ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்றபடி செய். சொல்லுங்க ஐயா. என்ன சொன்னா? பக்கத்து வீட்டுக்கு போ, என்ன பாத்திரத்தை வாங்கிட்டு வா, வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா,
நீயும் உன் பிள்ளைகளோடு சேர்ந்து கதவை பூட்டு. இதனுடைய என்ன தெரியுங்களா? குடும்ப ஜெபம். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு 3 ஜெபம் முக்கியம். முதல் ஜெபம் தனி ஜெபம், பர்சனல் பிரேயர். இரண்டாவது பிரேயர் ஃபேமிலி பிரேயர். மூணாவது பிரேயர் ஃபெலோஷிப் பிரேயர். அதை தான் பிரசங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது, முப்பரிநூல் சீக்கிரமாய் ஆராது. ஹல்லேலூயா. எஸ், இந்த 3 ஜெபம் இல்லை என்றால் பிசாசு உங்களை விழுங்கி விடுவான். நீங்கள் பின்வாங்கி போய் விடுவீர்கள். இந்த ஸ்திரீ பாருங்கள், விதவை, அந்த ஊழியக்காரன் சொன்னதை அப்படியே கேட்டாள். கேட்டது மாத்திரமல்ல, விசுவாசித்தாள். விசுவாசித்தது மாத்திரமல்ல, செய்தாள். 3 காரியங்கள்: கேட்டால், விசுவாசித்தால், செய்தால். நீங்களா தான் என்ன சொல்லியிருப்பீங்க? நானே கடன் இருக்கிறேன், பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்தாரு, பாஸ்டர் எங்க வீட்டுல கடன் இருக்குன்னு சொன்னேன், நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஒரு 50,000 கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு பார்த்தா கதவை சாத்திட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பாஸ்டர் இப்படிதான். அப்படி அவன் நினைச்சிருந்தா பைபிள் அந்த அதிகாரமே பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஊழியக்காரனுடைய வாயில் வருகிற வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் என்ன ஆலோசனை சொல்லுகிறாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படியணும், அதுக்கு நீங்கள் விசுவாசிக்கணும். ஊழியக்காரர்ல கை நீட்டி சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். எனக்கா எங்க சபையில கொஞ்சம் பேர் தான் வருகிறார்கள். பாஸ்டர் ஐயா 2 தடவை வந்திருக்கிறார்கள். நாங்கள் ராஜஸ்தான்ல நிறைய பேர் வருகிறார்கள். அதை சாயந்தரம் சொல்லுகிறேன். யூபிக்காரர்கள், பீகார்காரர்கள், குஜராத்திகள் இந்த சபைக்கு வருகிறார், தமிழ்காரர் வருகிறார்கள். இப்போ எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்கள். எங்க சபையில் இப்போ ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. 10 மணிக்கு தொடங்குவார்கள். எனக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே கேட்பார்கள். ஸோ நான் ஒரு விசுவாசிக்கு நான் சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், பிரதர், நீங்கள் இந்த பிஸ்னஸோடு இங்கே நல்லபடியாக இங்கே இருங்கள், இங்கே இருந்து நல்லபடியாக வியாபாரத்தை செய்யுங்கன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த மாஸ்டருக்கு வேற வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூகம்பத்தில் பயம் வந்துருச்சு. பயந்துட்டு பிஸ்னஸ் எல்லாம் மூடிட்டு 2 பிள்ளைகளை கூட்டிட்டு நேராக அவர் சொந்த ஊர் கன்னியாகுமரிக்கு போயிட்டார். சரிட்டு போயிட்டா நமக்கு என்ன, போயிட்டு போறாருன்னு விட்டான். நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு அங்கே போனா அந்த மனிதன் அங்கே போய் ஒரு மல்லிகை கடை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த கிராமத்தில் பாருங்கள், பொறாமையினால் அவருக்கு பில்லி சூனியை வச்சு கால் இவ்வளவு பொருள் வீங்கி போச்சு. கடையெல்லாம் நாசமா போய் அவன் மனைவி இங்கிருந்த பொழுது ஒரு மாசத்துக்கு 40,000 சம்பாதிச்சிருந்தாங்க. ஆனா அங்க போய் பீடி சுத்துறாங்க. நான் சொன்னேன், இப்போ என்ன சிஸ்டர், நான் சொன்னேன்ல, கர்த்தர் உங்களை இங்க இருக்க சொல்லி இருக்கிறார், நீங்க இப்படி போனீங்கன்னு. அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து அவர் மரித்து மேல போயிட்டார். இன்னைக்கு அவர் மனைவி சின்ன வயது தான், 2 பிள்ளைகளோடு கூட விதவையா இருக்கிறார். மறந்து விடாதீர்கள், ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனையை மாற்றி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த விதவை பாருங்கள், பணத்தை எதிர்பார்க்கல, நல்ல ஆலோசனை எதிர்பார்த்தார். நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்ல. 3 ஜெபம்: தனி ஜெபம், அப்புறம் குடும்ப ஜெபம், அப்புறம் சபையோடு ஜெபம். தனி ஜெபம் யார் பண்ணினது சொல்லுங்க பார்க்கலாம், சீக்கிரம் சொல்லுங்க, கடியார் ஓடுகிறது. தானியேல் தினந்தோறும் எத்தனை வேளை ஜெபித்தான்? 3 வேளை. இயேசு தனியாய் வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார். ஹல்லேலூயா. எஸ், தனி ஜெபத்துல நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி கர்த்தரிடத்துல பலனை பெற்றுக் கொள்ளலாம். குடும்ப ஜெபம் யார் பண்ணினது? கொர்நேலியு. அப்போஸ்தலர் நடபடிகள் எத்தனை அதிகாரம்? 10 அதிகாரம் 9 அதிகாரங்களா? 10 அதிகாரம். ஸ்தோத்திரம். பாரு, குடும்ப ஜெபம். கொர்நேலியு ஒரு பெரிய கேப்டன். அவருக்கு 100க்கு அதிபதி, 100 பேர் அவர் கையில வேலை செய்கிறார். ஆனா 100 பேர் வேலை செஞ்சாலும் குடும்ப ஜெபத்தனை செய்யல, மறக்கல, விடல. அதான் தமிழ்ல சொல்லுவார்கள், இரவு ஜெபம் இல்லாத வீடு இருளடைந்த வீடு, காலை ஜெபம் இல்லாத வீடு கதவில்லாத வீடு, குடும்பம் ஜெபம் இல்லாத வீடு. உங்க வீட்டுல என்ன ஜெபம் எனக்கு தெரியாது. கொர்நேலியு ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் குடும்பத்தோடு கூட. அவன் வீட்டுக்கு யார் வந்தார் தெரியுங்களா? யார் வந்தார்? தூதன். ஜெபிக்கிற வீட்டுக்கு யார் வருவார்? ஜெபிக்காத வீட்டுக்கு யார் வருவார்? இது நான் சொல்லல, அவங்க தான் சொல்றாங்க. இது அவரு தான் சொல்றாரு, நான் சொல்லல. ஐயோ, எங்க வீட்டுக்கெல்லாம் பேய் வருதுக்கா, அங்க குஜராத் வந்து சொல்லிட்டு போறீங்க. யார் வர்றது வரக்கூடாதுன்னு நீங்க நிர்ணயித்துக்க. உங்க வீடு சின்ன வீடோ பெரிய வீடோ முக்கியம் இல்லை. உங்க வீட்டுல யார் வரணும்? தெய்வ பிரசன்னம், தெய்வ கிருபை இறங்கணும், தெய்வ மகத்துவம் இறங்கணும். குடும்ப ஜெபம். சபையோடு யார் ஜெபித்தார்கள்? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். சபை ஜெபித்தது. பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தார்.
ஹல்லேலூயா. 3 ஜெபம் ஒரு விசுவாசிக்கு மரிக்கிற வரைக்கும் முக்கியம். எது வரைக்கும்? மரிக்கிறோம் பாருங்கள். ஆகினாலே இந்த ஸ்திரீ இந்த ஜெபத்தை விட்டுட்டால் இப்பொழுது என்ன செய்கிறார் தெரியுங்களா? ஆரம்பித்தாள். இப்ப பக்கத்து வீட்டுல போய் என்ன பாத்திரம் வாங்கிட்டு வரா? யார் வாங்கிட்டு வந்தது? அந்த பசங்கள். யாரு? அவங்க மகன்கள். பிள்ளைகளை வச்சுக்கிற கவனமாய் கவனிங்கள். ஸ்தோத்திரம். புருஷன் இல்லாவிட்டாலும் இந்த விதவை தன் பிள்ளைகளை ஒரு ஒழுங்கிலே வளர்த்திருக்கிறாள். ஹல்லேலூயா. தாயினுடைய பேச்சை இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். அப்பா மகனே போய் பக்கத்து வீட்டுல என்ன வாங்கிட்டு வா? பாத்திரத்துமா. நீங்க சொல்லுங்களே பார்க்கலாம் உங்க பையனை, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லு. அம்மா எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, நீங்களே போயிட்டு வாங்க, வரும்போது எனக்கு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வாங்கம்மா. இது நம்ம பிள்ளைகள். ஐயோ இன்னைக்கு பிள்ளைகளை வளர்த்து எவ்வளவு பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு அவமானத்தை கொண்டு வருவார். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், என்னுடைய 3 பிள்ளைகளும் ஆண்டவருக்குள் சுகமாய் இருக்கிறார்கள். பெரிய சொத்து கிடையாது, கார் கிடையாது, பங்களா கிடையாது. 3 பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்கிறார்கள், கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. நாங்க அதற்காய் கிரயம் செலுத்தினோம். ஸ்தோத்திரம். அதனால பிள்ளைகளை ஒழுங்காய் வளருங்கள். பாருங்கள், ஸ்திரீ அந்த பிள்ளைகளை ஒழுங்காய் வளர்த்திருக்கிறார். அம்மா பேச்சு என்ன கேட்கிறார்கள்? கீழ்ப்படுகிறார்கள், கேட்கிறார்கள். 2வது காரியம் சொல்கிறேன் பாருங்கள். இவளை நம்பி பக்கத்து வீட்டுக்காரங்களா என்ன கொடுக்குறாங்க? ஐயோ நம்மளை நம்பி கொடுக்கணும். இப்படின்னா என்ன தெரியுங்களா? இந்த ஸ்திரீ மற்றவங்களோடு கூட நல்ல உறவு வைத்திருக்கிறார், சாட்சியுள்ள வாழ்க்கை. ஒரு சிஸ்டர் எங்கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஐயோ உங்க சபைக்கு வர்றீங்க, இந்த செயினை வாங்கி போட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் தான் வர்றாங்க, அப்படியே செயினோட போயிட்டாங்க. சோதரம். நான் சொன்னேன் அவங்க 2வது கல்யாணம் பண்ணிருப்பாங்க பொழுது. நம்மளை நம்பி நம்முடைய சுற்றி இருக்கிறவர்கள் என்ன கொடுக்கணும்? சாட்சியாய் வளரும், சமாதானமாய் சாட்சி கொடுக்கணும். பாருங்க, இவளை நம்பி அவங்க அம்மா கேட்டாங்கன்னு சொன்ன எல்லா பாத்திரம், இதனுடைய அர்த்தம் தெரியுங்களா? காலி பாத்திரங்கள் என்பது ரட்சிக்கப்படாதவர்கள். ஹல்லேலூயா. இந்த ஒரு பாத்திரத்துல எண்ணெய் என்பது நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். இவள் என்ன செய்தாலும் கதவை சாத்தினாள். இதே வசனத்துல இயேசு மத்தேயிலே சொல்லுகிறார். சீக்கிரம் வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 6:6 வாசிங்கள். இதே வசனத்துல இயேசு சொன்னார். இயேசு சொன்னதான் எலிசா சொல்லுகிறார். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது ஆமென். எலிசா சொன்னதுதான் இயேசு சொன்னார். இயேசு சொன்னதுதான் எலிசா சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்ன தெரியுங்களா? ஜெபம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஸ்தோத்திரம். இப்போ அந்த வார்த்தையை கேட்டு இவளை நம்பி எல்லாரும் பாத்திரங்கள் கொடுத்தார்கள். இவளை கதவை மூடி என்ன செய்கிறாள்? ஜெபிக்கிறார். எல்லா பாத்திரத்திலும் நிறைகிறது. ஒரு பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லா பாத்திரத்திலும் நிறைகிறது. என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? என் பாத்திரம் நிரம்பி வழியோன். நிரம்பினால் நாம் ஆசீர்வாதம் பெறுவோம், வழிந்தால் மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நிரம்பணுமா வழியோணுமா? ஒரு சிலர் சொல்றாங்க இப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இப்படியே போறோம். நிரம்பி வழியோணும். நம் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறணும். பாருங்கள், நிரம்புவது சுயநலம். என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளைகள். எவ்வளவு இடம் காலியா இருக்கிறது பாருங்கள். அடுத்த வாரம் வரும்பொழுது அநேகரை கொண்டு வாருங்கள். நீங்க நிரப்பப்பட்ட பாத்திரங்களா இருக்குமானா. ஹல்லேலூயா. இப்ப எல்லாவற்றிலும் ஜெபித்து ஊற்றி கொண்டே இருக்கிறார். எல்லா பாத்திரம் நிரம்பி விட்டது. கடைசியில மகனை பார்த்து சொல்கிறார், மகனே இன்னொரு பாத்திரம் கொண்டு வாப்பான்னு சொல்கிறார். மகன் என்ன சொன்னான்னு தெரியுங்களா? அம்மா இனி பாத்திரங்கள் இல்லை. என்னுடைய அர்த்தம் தெரியும் என்ன தெரியுங்களா? பரிசுத்தாவியாகிய நதி எல்லா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த நதியை எந்த அரசாங்கமும் எந்த கட்சியும் நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. ரிபாலா ரகதானா ரபா. ஸ்தோத்திரம். எஸ், கடைசி பாத்திரம் முடிகிற வரைக்கும், ரட்சிக்கப்படுற வரைக்கும் இந்த நதி என்ன செய்யும்? ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த பையன் சொன்னான், அம்மா எல்லா பாத்திரமும் நிறைந்து விட்டது, வேறு பாத்திரங்கள் இல்லை. எண்ணெயும் என்ன செய்தாயிற்று? நின்று போய்விட்டது. இப்ப என்ன செய்தால் தெரியுங்களா? அந்த ஸ்திரீ என்ன செய்தால் தெரியுங்களா? ஓ எங்க போனால்? ஓ நிறுத்துங்க. நான் சொல்றதை கவனமாய் கவனிங்கள். ஒரு சிலருக்கு நல்ல ஆசீர்வாதம் வீடு வாசல் வந்தால் பாஸ்டரையும் மறந்துடுவார்கள்,
சபையையும் மறந்துடுவார்கள், ஃபெலோஷிப்பையும் மறந்துடுவார்கள். நான் உங்களை சொல்லல, குஜராத்தில் இருக்கிறவங்களை சொல்றேன். நீங்க ரொம்ப நல்லவங்க, சோதரம். ஆனா இவளை கவனிங்கள், இவளுக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம். யார் நமக்கு ஆலோசனை சொன்னார்? யார் நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்? யார் நமக்காய் ஜெபம் பண்ணினார்? அந்த வீட்டை தேடி நடந்து போகிறார். அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர் ஆக்டிவா கிடையாது, ஹீரோவான கிடையாது. அவள் தனியாய் நடந்து தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறார். யார் வீட்டுக்கு போகிறார்? எத்தனை கிலோமீட்டரோ தெரியலை. நான் அங்கிருந்தா நான் கரெக்டா சொல்லி விடுவேன். 10 கிலோமீட்டர் இருந்து சொல்லி இல்லாதபடி நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். நடந்து போகிறார். நடந்து போய் எலிசாவின் வீட்டை கதவை தட்டுகிறார். அவளை தெய்வ மனுஷனை மறக்கவே இல்லை. கற்றுக் கொடுத்த தெய்வ ஊழியக்காரை மறக்க கூடாது. ஞானஸ்நானம் எடுத்த சபை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. நேரா போய் சொல்லுகிறார், ஐயா தெய்வ மனுஷனே, ஐயோ நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், செத்து போலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். நல்ல நேரத்துல வந்து சொன்னேன், நிறைய என்ன வந்துருச்சு, ஒரு பாத்திரம் இல்லை, இப்ப என்ன செய்வது? அவன் சொன்னா, நீ வித்து கடனை அடைச்சுக்க, மீதியை வித்து என்ன செய்ய? ஜீவனம் பண்ணு. ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு முறை வீட்டுக்கு போயிருப்பான். முதல்ல போகும்போது வெறுங்கையோடு போனான். 2வது முறை போயிருப்பான். எதுக்கு போயிருப்பான் தெரியுங்களா? அங்க எத்தனை குடம் இருந்ததோ எண்ணி தசமபாகத்தை எடுத்துட்டு போயிருப்பா. ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு என்ன கொடுக்கணும்? காணிக்கை கொடுக்கணும். அவர் தானே ஐடியா சொன்னார், அவர் தானே ஆலோசனை சொன்னார். அவர் சொல்லினா கடன் போயிருக்காரு, அவர் சொன்னா கஷ்டம் போயிருக்காரு. ஹல்லேலூயா.